ஓகே. ஸோ ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஏதாச்சும் பார்க்கணுமா உங்களுக்கு? இல்லை சார், இல்லை சார். ஓகே, ஃபைன். ஸோ கிளியர் இல்லையா? ஓகே. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு பட்ஜெட் பார்த்துடலாம். ஸோ பட்ஜெட் பார்த்துட்டு வந்துட்டு இந்த ஜேர்னல் அப்ரூவல் இருக்குது. ஸோ இது ரெண்டு எனக்கு பார்த்துடும். பிகாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நமக்கு இன்னைக்கு டைம் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இந்த ரெண்டு பார்த்துலாம். ஸோ ப்ராப்ளி நாளைக்கு கொஞ்சம் நிறைய கவர் பண்ண பார்ப்போம் நம்ம. ஓகே, நாளைக்கு எப்படி நீங்கள் அவைலபிளா? மார்னிங் அவைலபிள் இல்லை சார், அதுக்கு ஆஃப்டர்நூன் அவைலபிள். ஓகே, என்ன டைமு? ஆஃப்டர் 3 o'clock அவைலபிள். சரி, ஓகே. சரி, ஓகே. நானும் இப்போ பார்த்துட்டு நான் உங்களுக்கு டைம் பின் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அவைலபிளாக இருந்தால் சொல்லுங்கள். ஸோ ப்ராப்ளி நம்ம கனெக்ட் பண்ணுவோம். சண்டே ஃப்ரீ தான். ஓகே, ஓகே. ஓகே. ஸோ பேசிக்லி ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பேசிக்லி பார்த்தோம்னா, இப்போ நமக்கு பட்ஜெட்டுங்கிறது இன் டர்ம்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தி கான்செப்ட். நமக்கு பட்ஜெட்னா என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு செலவு பண்ணணும் அப்படின்னா, ஸோ எவ்வளோ அமௌண்ட்டை வந்துட்டு எனக்கு ஒரு பர்டிகுலர் மந்த்துக்கு வந்துட்டு நான் அலோகேட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா, ஸோ என்னோட எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நான் மீட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் பேசிக்லி நமக்கு பட்ஜெட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இது எதுக்கு போடுவோம்னா, எக்ஸ்பென்சஸுக்கு போடுவோம். ஸோ எக்ஸ்பென்சஸில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எனக்கு நிறைய அமௌண்ட் இருக்குது. ஸோ லெட்ஸ் சே வந்துட்டு நான் எனக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டி பில் இருக்குது, இல்லை டெலிஃபோன் பில். ஸோ எலக்ட்ரிசிட்டி பில் கூட உங்களுக்கு கன்சியூமர் நம்பர் பேஸ் பண்ணி அண்ட் யூசேஜ் பேஸ் பண்ணி உங்களுக்கு மாறலாம். பட் வேறஸ் வந்துட்டு உங்களுக்கு டெலிஃபோன் பில் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ ப்ராப்ளி வில் ட்ரை டு கண்ட்ரோல் இட். அண்ட் ரெண்ட் பார்த்தீங்கன்னா மந்த் அண்ட் மந்த் சேம் அமௌண்ட். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணிட்டு நம்ம ஒரு அமௌண்ட் இவ்வளோதான் சொல்லிட்டு செட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம பட்ஜெட்டுன்னு சொல்கிறோம். ஓகே. இப்போ நமக்கு ஆரக்கிள்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு இப்போ இந்த பட்ஜெட் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா? ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஸோ நமக்கு எஃப்சிசிஎஸ் ஒன்று இருக்கு. ஸோ அது என்னன்னா நமக்கு இன்டகிரேட்டர், அது வந்துட்டு ஹைபீரியன் டூல் ஒன்று இருக்கும் நமக்கு. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் இதெல்லாம் வேணும். ஸோ இந்த அப்ளிகேஷன்ல மட்டும் உங்களால் அது பில்ட் பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அது வந்துட்டு அட்வான்ஸ்டு பட்ஜெட் கான்ஃபிகரேஷன். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பட்ஜெட்ரி கண்ட்ரோல்ஸ். ஸோ இது வந்துட்டு கம்ப்ளீட்லி ஆரக்கிள் ஃபியூஷனில் தான் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். ஓகே. ஸோ அது வந்துட்டு இன்டகிரேட்டிங் வித் அதர் அப்ளிகேஷன் அப்படின்னா அது கொடுப்போம். ஸோ நம்ம சினாரியோவில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்சைட் ஆரக்கிள் இல்லையா? ஸோ இதில் என்னென்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு பட்ஜெட்ரி கண்ட்ரோல். ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு லெஜரில் வந்துட்டு இருக்கும் இந்த ஆப்ஷன். ஓகே. ஸோ மேபி நான் அது காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்ணுறப்போ, ஸோ நமக்கு வந்துட்டு எனேபிள் பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ அதில் எனேபிள் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் நமக்கு இதில் இருக்கும் அந்த பட்ஜெட்டரி கண்ட்ரோல் இதெல்லாமே நம்ம செட் பண்ணணும். ஓகே. I think budget controls. Okay. ஓகே, அதான் இதில் வராது. இது அதுலேயே ஹேண்டில் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இன்டர் கம்பெனி தான் வரும். ஸோ ப்ரீவியஸ் வெர்ஷனில் தான் இதில் வரும். கரெக்ட். ஓகே. ஸோ அகெயின்
ஓகே. ஸோ நமக்கு ப்ரீவியஸ் வெர்ஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு லெஜர் இருக்கும். ஸோ அந்த லெஜரில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபை லெஜர் ஆப்ஷன்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஒரு செட்டப் பார்த்தோம் இல்லையா, அது ஜிஎல் லெஜர் கிரியேட் பண்ணுறப்போ. ஸோ இப்போ அந்த ஆப்ஷனில் பார்த்தோம்னா நமக்கு இந்த தி பட்ஜெட்டும் வந்துட்டு அதில் எனேபிள் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்தது. ஸோ லேட்டர் 20+ ரிலீசஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு இங்கே தான் வரும். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா உங்களுக்கு இதுதான் பட்ஜெட்ரி கண்ட்ரோல் அண்ட் என்கம்பரன்ஸ். ஸோ இந்த ஆப்ஷனில் தான் வந்துட்டு உங்களுக்கு இது இருக்கும். ஸோ இப்போது இதில் உங்களுக்கு உங்களோட லெஜர் அண்ட் பிஸ்னஸ் யூனிட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இதில் இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் போல்டான் எடுக்கிறேன் அப்படின்னா, ஸோ இந்த போல்டானுக்கு பார்த்தோம்னா நமக்கு பட்ஜெட்ரி கண்ட்ரோல் எனேபிள் பண்ணியிருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதில் தெரியும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் வந்துட்டு உங்களோட லெஜர். ஸோ இந்த லெஜருக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பட்ஜெட் எனேபிள் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லி தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் இன்னும் எனேபிள் பண்ணலை. ஓகே. ஸோ இப்போ இதில் எடிட் போயிட்டு ஓகே. ஸோ இப்போ இதில் எனேபிள் பட்ஜெட்ரி கண்ட்ரோல் ஃபார் லெஜர் அண்ட் ஆல் ஜேர்னல் சோர்சஸ். ஸோ எனிவே பர்டிகுலர் சோர்சஸ் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் நெக்ஸ்ட் சப்சிக்வெண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக ஐடியா வரும். ஸோ இதில் என்ன அப்படின்னா irrespective ஆஃப் ஜேர்னல் சோர்ஸ் அண்ட் கேட்டகரிஸ் உங்களுக்கு இந்த லெஜருக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பட்ஜெட்ரி கண்ட்ரோல் நீங்கள் எனேபிள் பண்ணுறீங்க. ஸோ அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். ஓகே. அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்கம்பரன்ஸ் அக்கௌண்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா இல்லை உங்களுக்கு பட்ஜெட்டுக்கும் என்கம்பரன்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ பட்ஜெட்டில் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஜிஎல் ஜேர்னல் நீங்கள் போடுறீங்க இல்லையா, அதாவது அப்பார்ட் ஃப்ரம் எனி அதர் எக்ஸ்பென்ஸ், ரா மெட்டீரியல் பர்ச்சேஸு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா யூஸ்வலி நீங்கள் பட்ஜெட்லாம் போட மாட்டீங்க. ஸோ பட்ஜெட் எதுக்கு போடுவீங்க அப்படின்னா, ஸோ ப்ராப்ளி நீங்கள் ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த எக்ஸ்பென்ஸை எடுத்துகிட்டு வர்றதுக்காக தான் நம்ம இந்த பட்ஜெட்ரி கண்ட்ரோல் போடுறோம். பட் இப்போ ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸு இல்லாட்டி அசெட் பர்ச்சேஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த சினாரியோக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா என்கம்பரன்ஸ் அக்கௌண்டிங்னு சொல்லிட்டு எனேபிள் பண்ணுவோம். ஸோ இந்த என்கம்பரன்ஸ் அக்கௌண்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பர்ச்சேஸ் ஆர்டர் போடும்போது இது டேக் ஆகிடும். ஸோ இதுக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு என்கம்பரன்ஸ் ரிசர்வ் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட்டில் போயிட்டு உங்களுக்கு இது எல்லாமே ஹிட் ஆகும். ஓகே. ஸோ இது பார்ட் ஆஃப் பர்ச்சேசிங்கில் வரும். பட் ஆஸ் அன் ஐடியா நான் சொல்கிறேன். ஸோ வாட் இஸ் வாட்டுங்கிற மாதிரி. ஓகே. ஸோ இந்த என்கம்பரன்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் தான் ஒர்க் ஆகும். ஸோ இது வந்துட்டு நான் இப்போதைக்கு எனேபிள் பண்ணல. பட் பட்ஜெட்ரி கண்ட்ரோல் வந்துட்டு எனேபிள் பண்ணியிருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் இப்போ இந்த கண்ட்ரோல் பட்ஜெட் வந்துட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்? ஸோ ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோமா இல்லை லெஜருக்கு? ஸோ ப்ராஜெக்ட்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் மாடியூல், அதாவது பிபிஎம்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாடியூலில் வந்துட்டு நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை வந்துட்டு நீங்கள் லெஜரில் மட்டும் நீங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்களாங்கிறது தான் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஆப்ஷன். ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு அந்த டேட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டேட் வந்துட்டு உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் அந்த பட்ஜெட் பீரியட் வந்துட்டு ஓப்பன் பிகாஸ் உங்களுக்கு ஜிஎல் பீரியட் என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு இங்கேயும் காப்பி ஆகிட்டு வரும். பிகாஸ் ஏன்னா உங்களுக்கு அந்த அக்கௌண்டிங் கேலண்டர் நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பட்ஜெட் எனேபிள் பட்ஜெட்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பட்ஜெட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குள்ள கேலண்டர் வந்துட்டு வேறு மாதிரி டிஃபைன் ஆகும். ஸோ அங்கே கொடுக்குற அந்த கேலண்டர் தான் எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே பட்ஜெட்டில் வந்துட்டு அட்டாச் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த பீரியடில் வந்துட்டு உங்களுக்கு டேட் ரேஞ்ச் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஸோ அதுதான் இந்த ஆப்ஷனு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த மேப்பிங் இருக்கும். அதாவது பட்ஜெட் அக்கௌண்டன்ட் இது. ஸோ அதை நீங்கள் மேப்பிங் இன்கேஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதில் கொடுத்துக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் பட்ஜெட்ரி கண்ட்ரோல் ஜேர்னல் எக்ஸப்ஷன்ஸு. ஸோ இப்போ இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த பர்டிகுலர் சோர்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா, ஸோ ப்ராப்ளி இந்த சோர்ஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்து விட்டுலாம். அதாவது இது எல்லாமே எக்ஸப்ஷன்ஸு. இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்ளி லெட்ஸே வந்துட்டு எனக்கு பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் வேண்டாம் அப்படின்னா, ஸோ இதில் ஆட் கொடுத்துட்டு இதில் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் கால்குலேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் பை டிஃபால்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களுக்கு உங்களோட ஓப்பன் பேலன்சஸ்ஸு, அப்புறம் க்ளோசிங் ஜேர்னல்ஸு. ஸோ இந்த க்ளோசிங் ஜேர்னல்ஸ்லாம் எப்போ உங்களுக்கு வரும் அப்படின்னா, ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க இல்லையா, உங்களோட பீரியட் அண்ட் ஆக்டிவிட்டி. ஸோ அதுக்கு கிரியேட் ஆகிற அந்த ஜேர்னல்ஸ். பிகாஸ் அதுக்கு எல்லாமே உங்களுக்கு பட்ஜெட் தேவையில்லை. பிகாஸ் அது அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா
நம்மளோட பீரியட் க்ளோஷர் ஆக்டிவிட்டியில் வந்துட்டு நம்மளோட அந்த எக்ஸஸ் ப்ராஃபிட்டை வந்துட்டு நம்ம ரீட்டைன் ஏர்னிங்ஸுக்கு கொண்டு போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம பட்ஜெட் போட்டு எதுவுமே பண்ண போகல. ஸோ அதனால் ஓப்பன் பேலன்சஸ், க்ளோசிங் ஜேர்னல் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு யூஸ்வலாக நம்ம இந்த பட்ஜெட்டே வச்சுருக்க மாட்டோம். ஓகே. அண்ட் ஆல்சோ ரீவேல்யூஷன். அதுக்கப்புறம் அடிஷ்னலாக வந்துட்டு என்ன எனேபிள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரிசிப்ட் அக்கௌண்டிங்கும் காஸ்ட் அக்கௌண்டிங்கும். ஸோ இது ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸ் கொடுத்துருக்கோம். பட் யூஸ்வலி உங்களுக்கு இது ரெண்டும் இருக்காது. ஸ்பெசிஃபிக்லி இந்த கேஸ்க்கு நம்ம ஜஸ்ட் எனேபிள் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெவென்யூ சைடு. ஸோ ரெவென்யூ சைடு இது ஐ மீன் நான் பார்த்ததில்ல. எனேபிளிங் ரெவென்யூ அக்கௌண்ட்ஸ் ஃபார் பட்ஜெட். பிகாஸ் உங்களுக்கு ரெவென்யூங்கிறது வந்துட்டு இன்கம். ஸோ இன்கமில் உங்களுக்கு பேசிக்லி பட்ஜெட்டோட கான்செப்டே என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் அமௌண்ட்டுக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு பட்ஜெட்டு. ஸோ யூஸ்வலி உங்களுக்கு ரெவென்யூக்கெல்லாம் வந்துட்டு பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் கேஷ் கண்ட்ரோல் உங்களுக்கு வேணும்னா ஸோ ப்ராப்ளி நீங்கள் இதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இது. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு பிஸ்னஸ் யூனிட் இருக்கு. ஸோ பிஸ்னஸ் யூனிட் லெவலில் வேணும் அப்படின்னா லெட்ஸே வந்துட்டு எனக்கு ஜேர்னலில் மட்டும் இல்லை. பிகாஸ் என்னோட டிரான்சாக்ஷன் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஓன்லி இன்சைட் மை ஜேர்னல் என்ட்ரி. பிகாஸ் நான் வந்துட்டு ப்ராப்ளி ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் மட்டும்தான் இதில் ஜிஎல்ல போகிறேன். ஸோ மற்றது எல்லாமே வந்துட்டு நான் இப்போது பேபிளோ இல்லை ரிசீவபிளோ இல்லை ஃபிக்ஸ்ட் அசெட் மாடியூலில் தான் நான் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அந்த கேஸில் எனக்கு ஜிஎல்ல மட்டும் நான் இந்த பட்ஜெட் கண்ட்ரோல் வச்சு எனக்கு யூஸ் இல்லை. பிகாஸ் அந்த என்ட்ரி வந்துட்டு எப்போ எனக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா நான் வந்துட்டு அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் டு ஜிஎல் கொடுத்து அதுக்கப்புறம் அதுலேருந்து நான் போஸ்ட் பண்ணும்போது தான் எனக்கு இந்த ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. இந்த அக்கௌண்டிங் என்ட்ரியோட அந்த வேலிடேஷன் அப்போ தான் வந்துட்டு எனக்கு நடக்க போகுது. ஸோ இன்ஸ்டெட் வந்துட்டு நான் இந்த பிஸ்னஸ் யூனிட் லெவல்லையே கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ நான் அங்கே வந்துட்டு போஸ்ட் ஜிஎல் கொடுக்குறேன் இல்லையா? ஸோ அப்போவே வந்துட்டு எனக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துடும். ஸோ அதில் பார்த்தோம்னா இப்போ லெட்ஸே வந்துட்டு நான் ஒரு ஏபி இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அங்கேயே வந்துட்டு சிஸ்டம் சொல்லிடும் இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் அண்ட் பட்ஜெட்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பட்ஜெட் லோட் பண்ணிவிட்டு ஐ மீன் அமௌண்ட் லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹோல்டை ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் யூனிட் லெவலில் நீங்கள் பட்ஜெட்ரி கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போதைக்கு நான் பிஸ்னஸ் யூனிட் யூஸ் பண்ணல. பிகாஸ் நம்ம வந்துட்டு ஜிஎல் மாடியூல் தான் பார்த்துட்ருக்கோங்கிறதுனால. ஓகே. ஓகே. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்துட்டு பட்ஜெட்ரி கண்ட்ரோல் வந்துட்டு எனேபிளில் இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நமக்கு பட்ஜெட் கேலண்டர். ஸோ பட்ஜெட் கேலண்டர்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு கேலண்டர் வந்துட்டு இப்போ நீங்கள் பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு எனேபிள் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் இது. ஓகேங்களா? ஸோ நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன் அந்த பட்ஜெட் கேலண்டர் நம்ம எப்படி அட்டாச் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஸோ எதுவும் இல்லை. இப்போது நீங்கள் லெட்ஸே பட்ஜெட் start date Jan. ஓகே. ஸோ இது கொடுத்தீங்கன்னா பை டிஃபால்ட் உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ பீரியடுன்னு கேட்கும். அதுக்கப்புறம் எந்த டேட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த 2 இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இதை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ரெஸ்பெக்டிவ் பீரியட்ஸ் வந்துட்டு பாப்புலேட் ஆகிடும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு அந்த அக்கௌண்டிங் இதில் பார்த்தோம் இல்லையா? ஸோ ஓகே. இதில் வந்துட்டு நம்ம தான் மேனுவலாக கொடுக்கணும் ஆக்சுவலாக. ஓகே. இல்லாட்டி let me put as 22.
ஓகே. ஸோ இது ஒவ்வொரு பீரியடும் டிஃபைன் பண்ணணும். Or else let me put for 3 months போட்டுக்கிறேன். Just a minute.